வணக்கம். லோகநாதன். இன்றைய பதிவில் நம்ம கக்கன் அவர்களை பற்றி பார்க்கலாம். அவர் ஒரு விடுதலை போராட்ட வீரர், இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர், இன்னும் பல பெருமைகளுக்குரியவர். இன்று அவரது பிறந்தநாள். அவரது பிறந்தநாளை முன்னிட்டு அவரை பற்றின சில தொகுப்புகளை இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். கக்கன் ஜூன் மாதம் 18ஆம் தேதி 1908ஆம் ஆண்டு மதராஸ் ராஜதானியாக தமிழகம் இருந்தபொழுது மதுரை மாவட்டத்தில் மேலூர் வட்டத்தில் தும்பைப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில் பிறந்திருந்தார். இவரோட தந்தை பூசாரி, அதனால் இவரும் பூசாரியாக சில காலத்தில் பணிபுரிஞ்சார். இவர் PKN ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தன்னுடைய பள்ளி படிப்பை தொடர்ந்தார். மேலூரில் தொடக்க கல்வி படித்தார். இந்திய விடுதலை போராட்டத்தில் அவர் ஸ்கூல் படிக்கும் பொழுதே, பள்ளியில் படிக்கும் பருவத்திலேயே இணைஞ்சிருந்தார். காங்கிரஸ் இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார். அன்றைய காலகட்டத்தில் பறையர்கள், சாணர்கள் கோவில்களுக்குள் நுழைவது தடை செய்யப்பட்டிருந்தது. ராஜாஜி அரசு கோவில்களில் உள்நுழைவு அதிகாரம் என்ற உரிமைச் சட்டம் 1939 என்ற சட்டத்தினை கொண்டு வந்ததன் விளைவாக இத்தடை நீக்கப்பட்டது. மதுரையில் கக்கன் பறையர்கள் மற்றும் சாணர்களை தலைமை தாங்கி மதுரை கோவிலுக்குள் நுழைந்தார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கக்கன் பங்கேற்று அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார். 1946 நடந்த தொகுதி பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்று 1946 முதல் 1950 வரை உறுப்பினராக பொறுப்பு வகித்தார். அவருடைய அரசியல் பணி காலத்தில் நாடாளுமன்றத்தில் மக்களவை உறுப்பினராக 1952 முதல் 1957 வரை பொறுப்பு வகித்தார். காமராசர் தமிழகத்தின் முதல்வர் பொறுப்பை ஏற்கும் பொழுது தான் வகித்த காங்கிரஸ் குழு கமிட்டி தலைவர் பதவியை கக்கன் ஏற்றுக்கொண்டார். 1957 இந்திய தேசிய காங்கிரஸ் மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற்று மதராஸ் மாகாணத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்றது. கக்கன் பொதுப்பணித்துறை, ஆதிதிராவிடர் நலவாழ்வு, பழங்குடியினர் நலத்துறை ஆகிய துறைகளில் அமைச்சராக ஏப்ரல் 13, 1957 பொறுப்பேற்றுக் கொண்டார். மார்ச் 13, 1962 முதல் அக்டோபர் 3 1963 வரை விவசாயத்துறை அமைச்சராகவும் பொறுப்பு வகித்தார். ஏப்ரல் 24, 1962 முதல் வணிக ஆலோசனை குழு உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டார். அக்டோபர் 3, 1963 அன்று மாநில உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்று 1967 வரை அப்பொறுப்பில் இருந்தார். இவர் உள்துறை அமைச்சராக இருந்தபொழுது இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. அதில் சுமார் 70 மாணவர்கள் துப்பாக்கிச்சூடால் இறந்தனர். அது மிகவும் வருத்தத்தக்க செய்தியாக இருந்தது. கக்கன் அமைச்சர் பொறுப்பிலிருந்து காலகட்டத்தில் மேட்டூர், வைகை, வீடூர் அணைக்கட்டுகள் கட்டப்பட்டன. ஆதி திராவிட மக்களின் முன்னேற்றத்திற்காக அரசின் சேவா சங்கம் உருவாக்கப்பட்டது. அவர் விவசாய அமைச்சராக பொறுப்பில் இருந்த காலத்தில் 2 வேளாண்மை கல்லூரிகள் மதராஸ் மாகாணத்தில் துவங்கப்பட்டன. இவர் நாட்டுக்காற்றிய பணிகளை பாராட்டி இந்திய அரசு இவரின் உருவப்படம் பொறித்த சிறப்பு அஞ்சல் தலையை 1999ஆம் ஆண்டு வெளியிட்டு கௌரவப்படுத்தியது. கக்கன் மேலூர் தொகுதியில் 1967ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தார். இத்தேர்தல் தோல்வியில் 1969 முதல் 1972 வரை தமிழ்நாட்டின் காங்கிரஸ் குழு கமிட்டி தலைவராக பொறுப்பு வகித்தார். 1973 அரசியல் வாழ்விலிருந்து ஓய்வு பெற்றார். கக்கனின் தந்தையார் கோயில் அர்ச்சகராக இருந்த காரணத்தினால் கக்கன் அதிக சமயப்பற்று கொண்டவராக இருந்தார். மகாத்மா காந்தியின் வழியை பின்பற்றினார். பெரியார் தனது சுயமரியாதை இயக்கத்தின் சார்பில் இந்து கடவுள்களான ராமனின் உருவப்படும் எரிப்பு போராட்டத்தை அறிவித்த பொழுது கக்கன் அதற்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்தார். இது ஒரு சமூக விரோத செயல் என்றும் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட காந்தியின் நம்பிக்கைக்குரிய கடவுளை அவமதிப்பதாகும் என்றும் கருத்தை தெரிவித்திருந்தார். 1981ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் உடல் நலக்குறைவால் சென்னை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். சில நாட்களில் நினைவிழந்த கக்கன் நினைவு திரும்பலாமையாகி 1981 டிசம்பர் 23ஆம் நாள் இறந்தார். கக்கனை பற்றிய வாழ்க்கை வரலாறு மிகவும் ஊக்கமுடையதாக இருக்கும். அவரது பிறந்தநாள் இன்றைய இளைஞர் தலைமுறைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். கக்கன் மாதிரியான ஒரு எளிய அரசியல் தலைவரை இக்காலத்தில் காண இயலாது. அவரை போல் நாமளும் எளிமையாகவும் நேர்மையாகவும் உயரிய சிந்தனைகளிலும் இருப்போம். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.